ஆதாம் ஏவாள் இருவரெனில் மக்களிடையே 8 வகையான ரத்தங்கள் உருவானது எப்படி? சொல்லுங்க. அதாவது ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து பிறந்தார்கள் என்று சொன்னால் ஏன் ரத்தம் குரூப்பு மாறுகிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தம்பி அழகான கேள்வி கேட்டிருக்காரு. ஆதாம் ஏவாள் ஒரு ஜோடி தான் இருந்தாங்க. ஒரு ஜோடிக்கு பிறந்த இருந்தாங்கன்னா ரத்த குரூப் ஏன் மாறுது? இதான் கேள்வி. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனார், அவங்களுக்கு நான் பிறக்கிறேன். ஏன் தாய் தகப்பன் ரத்தம் தான் எனக்கு இருக்குமா? இருக்காது. இல்லைங்கிறது அவருக்கு பிறக்கலன்னு ஆயிருமா? ஆகாது. அப்போ தாய் தந்தைக்கு பிறந்தால் ரத்த குரூப் வர்றத கண்ணால் நீங்க பாக்குறீங்களே. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அவங்க என்ன நினைச்சு கேட்கிறாருன்னா, தாய்க்கும் தகப்பனுக்கு இருந்த அந்த குரூப் தான் பிள்ளைக்கு இருக்கணுங்கிற தத்துவத்தில் கேட்கிறாரு. அப்படி கிடையாது. தாயும் தந்தையும் சேரும்போது ஆணும் பெண்ணு 2 பேர் சேர்றாங்க. 2 சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது 3வது 1வது உருவாகும். அந்த 3வதுல இருந்து பிளந்து இன்னொன்று வந்து 4வது உண்டாகும். ரத்த குரூப்புகள் அதிகமாக காரணம் பலவிதமான மிக்சிங் நடக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான குரூப்புகள் உண்டாகி போயிடும். பால் இருக்குது, சீனி இருக்குது, தேயிலை இருக்குது. மிக்சிங் பண்றதை பொறுத்து அதுக்கு பேர் மாறும். இப்படி பண்ணா இது காப்பி, இப்படி பண்ணா இது டீ, இது வந்து மில்க் டீ, இது பால் இல்லாத டீ மாறிக்கிறோம். அந்த மாதிரி ஆணும் பெண்ணுல இருந்து மிக்ஸ் ஆகுது. ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் கலந்து ஒரு உயிராக உண்டாகும் பொழுது அதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிறோம், இதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு ஒரு 3வது ஒரு சைஸ் தான் உண்டாக்கும். இது ஆதாம் ஏவாளுக்கு போக வேணாம். ஏன் தாய் தகப்பனுக்கு எனக்கும் வச்சால வருமே. உங்க தாயுடைய குரூப் என்னன்னு பாத்துக்கிறங்க, உங்க தகப்பனுடைய குரூப் என்னன்னு பாத்துக்கிறங்க. உங்க குரூப்பையும் பாருங்க, மாறுபட்டு தானே இருக்குது. ரத்த குரூப் மாறுபடுவது என்பது ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தால் மாறாதுங்கிற தவறான நம்பிக்கையில் ஒரு கேட்டிருக்காரு. அறிவியல் படி அப்படி இருக்கின்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது.